Taste the Daily. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போராட்டம் நடத்திய வருவாய்த்துறையினர் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும், பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் சேலம், வேலூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டத்தில் நியாய விலை கடைகளுக்கான நேர்முக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது தெரியாமல் தேர்வாளர்கள் பலரும் அவதியடைந்தனர். நியாய விலை கடைகளில் ஆட்கள் சேர்ப்பதற்கான நேர்முக தேர்வு நவம்பர் 25 முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதன்படி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 11 நடைபெறுவதாக இருந்த நேர்முக தேர்வு புயல் காரணமாக வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இது குறித்து பங்கேற்பாளர்களுக்கு முறையாக தெரிவிக்கப்படாததால் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மாவட்ட நிர்வாகம் அலட்சியத்துடன் செயல்படும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். திட்டக்குடி தாலுகாவில இருந்து வரோம். பாசார் கிராமத்துல இருந்து வரேங்க சார். நான் பட்டன் செல் தான் வச்சிருக்கேன். நார்மல் மெசேஜ் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு மழையின் காரணத்தினால இன்டர்வியூ ஒத்தி வச்சிருக்காங்கன்ற மெசேஜ் எங்களுக்கு தெரியாதுங்க சார். ஸோ மெயில் அனுப்பியிருக்கேன்றாங்க. எனக்கு மெயிலும் கிடையாது. எனக்கு பட்டன் செல் தான் வச்சிருக்கேன். ஒரு நார்மல் மெசேஜ் போட்டிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருவண்ணாமலையில் நிலம் அளப்பதற்கு லஞ்சம் வாங்கிய ஒப்பந்த நில அளவையர் மற்றும் கிராம நிர்வாக உதவியாளர் பிடிபட்டார். பெரும்பாக்கம் பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் நில அளவையராக பணியாற்றி வந்த ரஞ்சித்குமார், அதே கிராமத்தில் கிராம நிர்வாக உதவியாளராக பணியாற்றிய ஹரிகிருஷ்ணன் ஆகிய இருவரும் நிலத்தை அளக்க அஜித் என்பவரிடம் 7,500 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக தெரிகிறது. இதையடுத்து மற்றொரு இடத்தை அளக்க வேண்டும் என அஜித் கேட்டபோது மீண்டும் லஞ்சம் கேட்ட நிலையில் இருவரும் கையும் களவுமாக சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நியாய விலை கடையில் கோதுமை வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியம்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடையில் கடந்த சில மாதங்களாக கோதுமை வழங்குவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து விற்பனையாளர் முறையாக பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நியாய விலை கடையை முற்றுகையிட்டனர். வேலூரில் ஆவின் பால் முகவர்கள் நல சங்கத்தினர் புதிய ஆன்லைன் கட்டண முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விற்பனை பிரிவு அலுவலரிடம் நேரடியாக பணம் செலுத்தும் பழைய முறையை பின்பற்ற வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட முகவர்கள் வேலூர் மாவட்ட ஆவின் பொது மேலாளரிடம் மனு கொடுத்தனர். அப்போது முகவர்கள் ஆன்லைன் கட்டண முறையால் சர்வர் பிரச்சினைகள் மற்றும் அனுபவமின்மை போன்ற இன்னல்களை சந்திப்பதாக குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தின் நுழைவு பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாகவே மழை நீருடன் கழிவு நீரும் சூழ்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் நுழைவு பகுதியில் காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் வாரிசு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் பெற வேண்டி நாள்தோறும் வரும் பொதுமக்களுக்கு டெங்கு, மலேரியா போன்ற நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் நிலவி வருகிறது. வட்டாட்சியர் அலுவலகத்திற்கே இந்த நிலையா என கேள்வி எழுப்பும் மக்கள் இதுவும் திராவிட மாடல் அரசின் சாதனைதான் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர்.